இடத்திலிருந்து அபூ ஹுதைஃபாவுடைய முகத்தில் ஒரு மாற்றம் வருகிறது. இந்த மாற்றம் கொண்டு போய் என்ன செய்யறாங்க, அதாவது மகன் இல்லாத ஒரு வீட்டுக்குள்ள வார விஷயத்துல ஒரு மாற்றம் வருகிறது. இந்த செய்தியை கொண்டு போய் என்ன செய்யறாங்க, சஹிலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நீங்க பால் ஊட்டுங்க, நீங்க என்ன செய்யுங்க, பால் ஊட்டுங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. உடனே சஹிலா கேட்கறாங்க, எப்படி பால் ஊட்டுற, ஒரு பெரிய மனிதரா இருக்கிறாரு, எப்படி பால் ஊட்டுறன்னு கேட்கறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு தெரியும் நானே பெரிய மனுஷன் என்று சொல்லி அப்படி என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பின்னால சஹிலா போய் என்ன செய்யறாங்க, பால் ஊட்டுறாங்க. பால் ஊட்டின பின்னால வந்து சொல்றாங்க, நீங்க என்ன மாதிரி சந்தேகம், அதாவது என்ன சந்தேகம் இருந்தா நான் சொன்னனோ அந்த சந்தேகம் அபூ ஹுதைஃபா உள்ளத்திலிருந்து போய்விட்டது அப்படின்னு சொல்றாங்க. இந்த செய்தியை வச்சுட்டு என்ன மாதிரி சொல்றாங்க தெரியுமா, அன்புள்ள சகோதரர், கவலையாக இருக்கிறது. ஹதீஸ்களை குர்ஆனையும் சுன்னாவையும் பாதுகாப்பதாக சொல்லக்கூடிய நாம் எப்படி இந்த மாதிரியான ஒரு விளக்கங்களை அந்த ஹதீஸுக்கு கொடுக்க முன் வருகிறோம். ஹதீஸை பலகீனப்படுத்துகின்ற வகையில் தான் எல்லா விஷயத்தையும் சிந்திக்கிறாங்களே ஒழிய ஹதீஸை சஹீஹாக்குகின்ற வகையில் முதலாம் முயற்சி செய்யணும். எப்ப நம்ம முடியாம போகிறதோ அப்ப பலகீனம் என்று சொல்லணும். எங்கட சிந்தனைக்கு படாது வருகின்ற நேரத்தில் தட்டுகின்ற அந்த இடத்துக்கு வருவது இருக்கிறது. முரண்படாத செய்திகளை குர்ஆனுக்கு முரண்பட்டதாக ஆக்க முயற்சி செய்கின்ற ஒரு பார்வை என்ன செய்யும், மக்களுக்கு மத்தியில் கொடுக்கும். ஹதீஸ்களுடைய பாதுகாவலர்களாக, ஹதீஸ்களை பிரச்சாரம் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்ற நாம் இந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுவது ஒரு மிக கவலைக்குரிய ஒரு விஷயம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இதுல நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன, இந்த ஹதீஸ் இஸ்லாமிய சமுதாயத்தில் தாபீன்களுடைய காலத்தில் எவ்வளவு பிரபலியமாக இருந்த ஹதீஸ் என்றது எல்லோருக்குமே தெரியும். எவ்வளவு ஹதீஸ் கிரந்தங்கள்ல பதிவு செய்யப்பட்ட செய்தி என்று தெரியும். எல்லா இஸ்லாமிய அறிஞர்களும் இதை சஹீஹானது, இதுல எந்த ஒரு பலகீனமும் கண்டுபிடிக்காம சஹீஹ் இஸ்லாமிய வரலாறு ஏற்றுக்கொண்டு வந்த விஷயமும் தெரியும். அதனாலதான் இமாம் புகாரி 16, முஸ்லிம் 16 சஹீஹ் என்ற அவங்கள குர்ஆனை ஓதி இருந்தவங்க. நீங்க சொன்ன ஹதீஸ்கள் என்னென்ன ஹதீஸ்களை எடுத்து காட்டுறீங்க, அந்த ஹதீஸை சிறிய வயசுல தான் பாலூட்டல் என்ற செய்தி உள்ள ஹதீஸ்கள் எல்லாவற்றையும் பதிஞ்சாங்க புகாரியில, முஸ்லிம்ல. அதிலும் புகாரியை பொறுத்த வரைக்கும் சட்டம் எடுப்பதற்காக ஹதீஸ் பதிவு செய்கின்ற ஒரு இமாம். இப்படி பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸை எந்த வகையில எல்லாம் இது குர்ஆனுக்கு முரண்படுகிறதுன்னு மறுக்கிறாங்க. ஆனா என்ன சொல்றாங்க, இந்த அறிஞர் அதை இஸ்லாமிய அறிஞர்கள் இன்னென்ன அறிஞர்கள் எல்லாம் குர்ஆனுக்கு முரண்பட்டா தட்டணும் சொல்லிக்கிறாங்க. இந்த ஹதீஸை எந்த அறிஞர் தட்டணும் சொன்னார், அந்த ஹதீஸ் கலையை படித்த இஸ்லாமிய அறிஞர்களில் எந்த அறிஞர் தட்டணும் சொன்னாரு, என்னென்ன அறிஞர்கள் நீங்க குர்ஆனுக்கு முரண்பட்ட ஹதீஸ்களை தட்டுங்கன்னு சொல்றாங்களோ என்னென்ன அறிஞர்கள் அப்படி தட்டணும்னு சொன்னாரு. சூயத்தை எடுத்து காட்டீங்க, சூயத்து சொன்னாரா, இமாம் ஷாஃபி சொன்னாரா, இப்னு குதைபா தைனவரி சொன்னாரா, இப்னு தைமியா சொன்னாரா, அவங்க சொன்ன ஆதாரம் எடுத்துக்கல. ஹதீஸ் கலை விதியை இமாம்களும் சொல்லி இருக்கிறார்கள், குர்ஆனுக்கு முரண்பட்டா தட்டணும்னு சொல்லிக்கிறாங்கன்னு சொல்றீங்களே, அதே மாதிரி அந்த தட்டணும் என்ற அந்த அடிப்படையை இந்த ஹதீஸுக்கு யார் யார் அப்ளை பண்ணிக்கிறாங்க. ஒரு அறிஞரை காட்டையிலுமா குர்ஆன் சுன்னா பின்பற்றக்கூடிய ஒரு அறிஞரை. அப்ப நம்ம 14ஆம் நூற்றாண்டுல தானே இந்த ஹதீஸ் பாதுகாக்குவதற்கான, இஸ்லாமியத்தை பாதுகாப்பதற்கான முயற்சியை நம்ம எடுக்கிறோம். 13ஆம் நூற்றாண்டுல எடுக்கல யாரும், 12ஆம் நூற்றாண்டுல யாரும் எடுக்கலையா? இது எந்த வகையில் இந்த வாதம் சரியானது, அறிவுபூர்வமானதா இல்லையானதை பின்னால சொல்லுவோம். ஆனால் இந்த முதலாவது அடிப்படை யோசிங்க. இஸ்லாமிய சமுதாயத்தில் பல கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டு ஆதாரபூர்வமான இஸ்லாமிய சமுதாயத்தில் நம்பப்பட்டு குர்ஆனும் குர்ஆனை பாதுகாக்க எடுத்த அந்த முயற்சியோடு எப்படி ஹதீஸை பாதுகாக்க எடுத்த அறிஞர்களும் இருந்து முரண்பாடா காணாம இருந்த ஒரு செய்தியை முரண்பாடு என்று சொல்வதற்கு குர்ஆன் அன்றைக்கு இல்லாம இருந்துச்சா, அல்லது என்னது யாருக்குமே ஒரு விளங்காத ஒன்று எங்களுக்கு விளங்குதா? என்ன காரணம்? நாங்கள் சிந்திக்கின்ற முறைதான் இது, எங்களோட சிந்திக்கின்ற போக்கு தான் இதுக்கு காரணம். அவர்களும் பகுத்தறிவு யூஸ் பண்ண அறிஞர்கள் தான். இப்னு குதைபா தைனவரி போன்றவர்கள் எல்லாம் சிந்தனை ரீதியாக அணுகுவதில் மிகவும் முன்னிலை நின்ற அறிஞர்கள். இந்த மாதிரியான அறிஞர் இப்னு ஹிப்பான் போன்றவர்கள் சிந்தனை ரீதியாக அணுகுவதில் முன்னிலையில் இருந்த அறிஞர்கள். இப்னு தைமியா, இப்னு கையும் போன்ற அறிஞர்கள் சிந்தனை ரீதியாக கூட அணுகக்கூடியவர்கள், முன்னிலையில் நின்றவர்கள். இவர்கள் யார் இதே முரணாக கருதாதற்கு காரணம் ஆதாரபூர்வமான அறிவிப்பால் வரிசைகளோடு வந்திருக்கிறது. சாதாரணமாக அல்ல. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இடத்திலிருந்து உர்வத் இப்னு சுபைர் அறிவிக்கிறார், காசிம் பின் முஹம்மது அறிவிக்கிறார், உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க. இவர்கள் வழியாக பல 20, 30, 40 தாபீன்கள் அறிவிக்கிறாங்க. அதுக்கு பின்னால பல நூற்றுக்கணக்கான ஹதீஸ் கிரந்தங்கள் பதிவு செய்யப்படுகிறது. இப்படி பதிவு செய்யப்பட்டு ஒரு பலகீனமும் இல்லாம அறிவிப்பால் வரிசையோடு பதியப்பட்ட செய்திகளை நாங்கள் சில பலகீனமான வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு இந்த ஹதீஸ் என்ன செய்யறாங்க, முரண்படுதல் தட்டுறாங்க. அன்புள்ள சகோதரனே, முதல் அடிப்படையை விளங்கணும். ஹதீஸ்ல இப்படி ஒரு செய்தி ஆபாசத்தை இந்த இஸ்லாமிய சமுதாயம் காலகாலமா ஏத்துக்கொண்டு நம்ம சொல்ல வருகிறோமா? ஆபாசத்தை இந்த இஸ்லாமிய சமுதாயம் காலகாலமா கிரந்தத்துல பாதுகாத்து வந்திருக்குது. அது ஒருத்தருக்குமே இந்த ஆபாசம் இது விளங்கல. அப்படியா அர்த்தம்? ஏன் நாங்க இப்படி சிந்திக்கிறதுக்கு நாங்க மாறி இருக்கோம் என்பது உண்மையில கவலைக்கிடமான விஷயம். ஏன் கொஞ்சம் இந்த செக்ஷன் நம்ம யோசிக்கிறோம் இல்ல? தேவைப்பட்ட நம்ம இஸ்லாமிய அறிஞர்களை எடுக்கிறோம், குர்ஆனுக்கு முரண்பட்டா தட்டணும் இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்றாங்கன்றோம். அந்த அறிஞர்கள் ஒத்தர் இதை தட்டலையே. சரி, அதை சொல்லாத யாராவது தட்டினாங்க காட்டுங்க. அன்புள்ள ஏன் இப்படி சொல்றேன் தெரியுமா? ஒத்தராவது தட்டினா தான் பின்பற்றுவோம்ன்றதுக்காக வேண்டிய அப்படி திசை திருப்ப கூடாது. ஒத்தருக்கு இந்த ஆபாசம் படலையே, இந்த 10 வருஷமா தான் படுது. என்ன காரணம்?
யாருக்கு ஒரு சிலருக்கு இப்படி படுகிறது என்ன காரணம்? மற்றவங்களுக்கு ஆபாசம் என்னன்னு தெரியாத காரணமா, அல்லது ஹதீஸ் அவங்களுக்கு அரபு தெரியாதா, அல்ல இந்த ஹதீஸை விளங்க தெரியாதா, என்ன காரணம் என்பதை என்ன செய்யணும், நம்ம அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இரண்டாவது அம்சம் என்ன தெரியுமா? இதை எப்படி ஆபாசமாக காட்டுகிறார் என்று சில இடங்களை நீங்க பாருங்க. என்ன, நான் அபூ ஹுதைஃபாவுடைய உள்ளத்தில் என்ன செய்கிறேன், ஒரு விஷயம் இருக்கிறது என்பதை உணர்கிறேன். இது விஷயம் சம்பந்தமா விஷயம் இருக்கிறது உணர்கிறேன். டக்குன்னு அந்த விஷயத்தை எப்படி செய்திருப்பாங்கன்னா, என்ன இவர் வாராரு, நல்லமில்லையே, கொஞ்சம் அப்படி அந்த மாதிரி தவறான முறையில் அவர் சிந்தித்தார் என்று வழக்கம் கொடுக்கிறார். ஹதீஸ்ல தவறான முறையில் சிந்தித்தார்னு ஒரு வார்த்தையே இல்லை, ஒரு வார்த்தையும் இல்லை. நாங்களாக தேவையில்லாம போட்டுக்கொண்டு ஒரு விளக்கம். அது ஹதீஸ்ல எங்கேயாவது ஆபாசமா சிந்திச்சாருண்டோ, சரி வராது என்று சிந்திச்சாருண்டோ அர்த்தமா? அன்புள்ள சகோதரர்களே, அந்த குர்ஆன் வசனம் இறங்குவதற்கு முன்னால் அவர் அந்த வீட்டுல தானே இருந்தாரு. அந்த வீட்டுக்கு வந்தாரு, போனார். அப்ப எல்லாம் அவருக்கு வரலையே சந்தேகம். அப்ப சந்தேகம் இருந்தா அவர் சின்ன வயசுல இருந்து வளர்த்து அந்த இடத்துல அவரோட இருந்து அவரோட பழகி அவரோட வீட்டுல தங்கினாரு எவ்வளவு காலமா, அவ்வளவு காலம் அவருக்கு சந்தேகம் வரலையே. ஏன் சந்தேகம் வரல அவருக்கு? அப்ப சந்தேகம் மட்டும் அந்த குர்ஆன் வசனம் இறங்கினா சந்தேகம் வரும். அதுக்கு முந்தி மனுஷன் முத்தி வேலை செய்யாதா, தவறான தொடர்பு இருக்குமே அல்லது வேற மாதிரி இருக்குமே. நாங்க தவறான தொடர்பு என்று சொல்லவில்லை என்றெல்லாம் வழக்கம் சொல்லக்கூடாது. இவ்வளவு காலம் ஆபாசம் என்று சொன்னதுக்குள்ள அர்த்தம் அதுதான். விளங்கிட்டா? அப்ப என்ன என்ன காரணம்? சந்தேகம் என்று விளக்கம் கொடுத்தா உங்களுக்கு ஹதீஸை லைவ் ஆக்கலாம், முரண்பாடுனா மாத்தலாம். ஏன் இப்படி சொல்ல இயலாது? குர்ஆன் இவரை என்ன மகன் இல்லை என்று சொல்லிட்டு, அப்போ ஒரு அஜ்னபி என்ற லெவல்ல தானே இவர் ஈக்கிறாரு. அஜ்னபியான ஒருவர் இந்த மாதிரி என்னது, அதாவது இந்த வளர்ப்பு தாய் என்ற பெயர் இப்படி பழகிறது மார்க்க ரீதியாக சரியா என்றுதான் அவர் யோசிக்கும். விளங்கிட்டா? அந்த ஹதீதுல இல்லாத ஹதீதுல எப்படி வந்து வைங்களே, இவர் ரெண்டு பேருக்கு இடையில் தவறான தொடர்பு இருக்கிறேன்னு சந்தேகமா யோசித்தார் இருந்தா ஓகே, இது லைவ் ஆக்கிறதுக்கு ட்ரை பண்ற ஒரு வசனம். அது ஹதீதுல அப்படி இல்ல. ஃபீ நஃப்ஸி அபீ ஹுதைஃபா ஷைஅன், அபூ ஹுதைஃபாவுடைய உள்ளத்தில் ஏதோ இருக்கிறது. ஃபீ வஜி, அபூ ஹுதைஃபா முகத்தில் ஒரு மாற்றம் தெரியும். என்ன மாற்றம்? அபூ ஹுதைஃபா யார் தெரியுமா? அபூ ஹுதைஃபாவுடைய தந்தை பத்ர் யுத்தத்துல என்ன செய்யறாரு, யுத்தத்துக்கு வராரு. இந்த யுத்தத்துக்கு வர நேரத்துல வாப்பாவை முன்னுக்கு கூப்பிட்டாரு. அபூ ஹுதைஃபா முன்னுக்கு வாங்க, முன்னுக்கு வாங்கன்னு கேட்டாரு. அப்ப ஹிந்த என்ன சொல்றா தெரியுமா? அவருடைய சகோதரி, என்ன நீ ஒரு தந்தைய நன்றியோட நடந்து கொள்றான் என்ற மாதிரி எல்லாம் பேசுறா. அப்படி முன்னுக்கு கூப்பிட்டவர் அபூ ஹுதைஃபா, பத்ர் யுத்தத்துல கலந்து கொண்டவர், ஹிஜ்ரத்து செஞ்சவர் அபிசீனியாவுக்கு, 2 ஹிஜ்ரத்து செஞ்ச இந்த அபிசீனியாவுக்கு போனவர், இந்த மாதிரி இஸ்லாத்துக்காக தியாகம் செஞ்சவர். சாலிப் வெளியே போன்னு சொல்ற பெரிய வேலையா அவருக்கு? சாலிப் நீங்க எல்லாம் வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்ற பெரிய வேலையா? அதை நான் மனசுக்குள்ள நினைச்சுக்க நொந்து கண்டிக்கிறது. எங்களை மாதிரி ஈமான் பலகீனத்தோட இருந்தாங்களா அவரு? ஒரேடியா சொல்லிப்பார், மார்க்க ரீதியா வீட்டுக்குள்ள வருவது கூடாது அந்த அடிப்படை ரோசம் அவருக்கு இருக்கலையா? அப்ப இது என்ன சஹலா இதை மார்க்கத்துக்கு முரணாக இருந்து அஜ்னபியா அங்கீகரிச்சுக்கிட்டு இருந்தாங்களா? சாலிம் அஜ்னபின்னு தெரிஞ்சுக்கொண்டு வீட்டுக்குள்ள ஒரே பேசிட்டு வந்தார். அப்ப சாலிம் யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க குர்ஆனை எடுத்துக்கொள்வதாக இருந்தால் சாலிம்ட்ட இருந்து எடுங்க. 4 பேர் சொல்லக்கூட சாலிம் என்ற பேரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள், சொன்னார்கள் என்ற ஹதீஸை நாங்கள் பார்க்கிறோம். சஹீஹ் புகாரி 3758 விளக்கத்தில் வரக்கூடிய செய்தி. நபியர்கள் சொன்னார்கள், இஸ்தக்ரியுல் குர்ஆன மின் அர்பா, 4 பேரிடத்திலிருந்து இந்த குர்ஆனை படிச்சுக்கங்க. உண்டு அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் வ சாலிம்ட்ட இருந்து படிச்சுக்கங்க. நாங்க குர்ஆனை சிறந்த முறையில் ஓதக்கூடியவராக இருந்த நபித்தோழர், பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்ட நபித்தோழர். அப்ப சாலிம் குர்ஆனை ஓதக்கூடியவராக இருந்து முஹாஜிரின்களுக்கு தொழுவிக்கக்கூடிய இளம் வயசுல தொழுவிச்ச ஒரு நபித்தோழராக இருந்து யமாமா யுத்தத்தில் அவர் எப்படி மௌத்தாகினார் தெரியுமா? ஒரே நேரத்தில் அபூ ஹுதைஃபாவும் சாலிமும் யமாமா யுத்தத்தில் மௌத்தாகிறாங்க. வளர்ப்பு மகனாக இருந்தவரும் அபூ ஹுதைஃபாவும். எந்த அளவுக்கு சாலிம் தெள்ளத்துல தன்னை புதைச்சிக்கொண்டு கொல்லப்படுகிறார், தந்தையும் கொல்லப்படுறாரு. இவ்வளவோ வீரமாக இருந்தவங்க சஹலாவுக்கு சொல்லலதா நீங்க வராதே என்று சொல்லி, அபூ ஹுதைஃபாவுக்கு சொல்லலதா நீ வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி, சாலிமுக்கு விளங்கலையா மார்க்கத்துக்கு முரண் இதுன்னு சொல்லி, என்னமோ 3 பேரும் சந்தேகத்துல குந்தின மாதிரி அந்த ஹதீஸ் என்ன செய்யறாங்க, விளங்கப்படுத்துறாங்க. அப்படி எதுவுமே இல்லை. அந்த ஹதீஸ்ல வந்திருந்தா அப்படி பரவாயில்ல. வளமையாக வரக்கூடிய இருந்த ஒரு குடும்பத்தில் உள்ளவருக்கு ஒரு பிரச்சனை உண்டாயிருது. இப்ப வளர்ப்பு மகனாக இருந்தவரை இப்ப வரவானான்னு சொல்ற ஒரு கட்டத்துக்கு வந்துட்டு என்ற ஒரு முகமாற்றம் ஏற்படுகிறது என்று புரிஞ்சு கொள்ள முடியாத அந்த ஹதீஸை வார்த்தையில வந்தா மட்டும்தான் புரிஞ்சு கொள்வீங்கன்னா அப்ப அது மாதிரி புரிஞ்சு கொள்ள வேண்டியதானே. அதனால இந்த அவருடைய அந்த சந்தேகத்தை ஒரு ஒழுக்கங்கட்ட சந்தேகம் மாதிரி என்ன செய்யக்கூடாது, மாட்டக்கூடாது. ஒழுக்கங்கட்ட சந்தேகம் வந்திருந்த அபூ ஹுதைஃபா வன்வேட்ல சொல்லிப்பாரு, சாலிம் வெளியே போங்க, வரக்கூடாது, நான் எல்லா டைம்ல வரக்கூடாது அப்படின்னு சொல்லிடலாம். சஹலாவுக்கு சொல்லுவான வராண்டு சாலி மார்க்க விளக்கம் உள்ளவர் தானே, குர்ஆன் ஓதி வருகிறவர், குர்ஆனை படிங்க என்று சொல்லாங்க சொன்னா சாலிம் வராம இருந்துருவாரு. அந்த மாதிரி சப்ஜெக்ட் இல்ல. வளர்ப்பு மகனாக இருந்த இந்த மகன் திடீரென இப்படி ஒரு சட்டம் இறங்கின உடனேயே இந்த என்னது அஜ்னபி மஹ்ரமி என்கின்ற அந்த பிரச்சனை அதுக்குள்ள உண்டாகவும் இது இந்த மாற்றத்தை வரவழைக்க வேண்டுமே என்கின்ற சிந்தனை அபூ ஹுதைஃபா உள்ளத்துல வந்ததுதான். தினம் இப்படி அவர் இருக்கிற சந்தர்ப்பத்துல மார்க்கத்துக்கு முரணான ஒரு செயலை நம்ம செய்யறோமே, விளங்கிட்டானே. என்ன செயல் மார்க்கத்துக்கு முரணான?
இவர் என்ன வளர்ப்பு மகன் அல்ல. இப்ப வளர்ப்பு மகன் அல்ல என்று சொல்ற நேரத்தில் உறவு என்றது என்ன செய்யும், மனசுக்குள்ள பெரிய ஒரு பாரமா இருக்கும். ஏன் தான் சின்னத்திலிருந்து வளர்த்து வந்து